நம்பர் 8. இந்த டிப்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எல்லாரும் வீட்டில் குக்கர் யூஸ் பண்ணும்பொழுது தண்ணி வந்து அப்படியே பொங்கி வந்துட்டு அடுப்பு ஃபுல்லாக ஊற்றிக்கும், அடுப்பு ஃபுல்லாக பாழாயிடும், ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவாய்ட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் குக்கரில் விசில் போட்ட உடனே அந்த விசிலை சுற்றி ஒரு கிளாத் எடுத்து இந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு குக்கர்லேருந்து விசில் வரும்போது அந்த விசிலேருந்து தண்ணி வரும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே இந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு குக்கர் விசிலிருந்து வர அந்த தண்ணி வந்து அடுப்பில் விழாது. ஸோ அதனால் உங்களுக்கு அடுப்புமே க்ளீனாக இருக்கும், குக்கர் மூடியுமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாஷ் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய விசில் விட்டுட்டேன், அப்போவுமே தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியே வரவே இல்லை. எல்லா தண்ணியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. துணி வந்து அடுப்பில் படாத அளவுக்கு பார்த்து மேலேயே குக்கர் மேலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விசில் பக்கத்தில் இருக்க அந்த சின்ன ஹோல்ஸை துணி வச்சு மூடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா விசிலும் விட்டாச்சு. இப்போ நான் துணியை எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கரும் க்ளீனாக இருக்குது, அடுப்பும் க்ளீனாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.